ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் பாட்டியோட பியூட்டியான பிறந்த நாளை செம்மையாக கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களாமா. என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டால் பழசுன்றதை உளறிடுச்சு. அடப்பாவி, என் ஷோரூமில் வாங்கியிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி பையன் கேட்டதில் பழசுன்றதை உண்மையை உளறிட்டேனே அப்படின்னு நினைக்கிது. மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்களே, சரி இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டு அது சமாளிக்கிறதுக்குள்ள இவங்க பட்ட பாடு இருக்குது. சுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மீனை ஒரு வழியாக மேக்கப் போட்டு வேறு லெவலில் ரெடி ஆகிட்டாங்க. அப்படி ஒன்றும் பெரிய மேக்கப்பில் சிம்பிளாக செம்மையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வீட்டிலேருந்து வந்தால் நம்ம விஜயாவோட வாயை மூட முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. வந்த உடனே எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக வரவேற்றாங்க. செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதாவோட கல்யாணத்தை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு அதுக்கும் ட்ரெயினில் விழுவறதுக்கு யாராவது கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேச்சுமா, வாயில் தேல் மாதிரி கொட்டுறியாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் ரவியும் நம்ம சீதாவும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து யார் வராங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது வில்லங்க வேணா தேடி வருதுங்க, வீடு தேடி. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்ருதியோட அம்மா தாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு என்ன இப்படி விளாட்றாங்க அப்படி விளாட்றாங்கன்னு சொல்ல, நம்ம ஸ்ருதிக்கே இது தப்பா படல, உங்கள் கண்ணுக்கு ஏமா தப்பாப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இதெல்லாம் போகட்டும், எங்கப்பா முத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதியோட அம்மா இருக்காங்களே, ஏன் மீனா கவரிங் நகையை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. அப்படியே நம்ம விஜயாவை பார்க்குறாங்க எல்லாரும் டெரரா. கடைசியில் பார்த்தா இல்லைன்னு அவங்க சமாளிச்சுட்டு இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வரலேன்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாற்றி இவங்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களாமா. என்ன கிஃப்ட்? நவரத்ன மாலையா, அதுவான் இதுவான், கொடுங்க. நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. நம்ம முத்து என்றைக்குமே ஸ்பெஷலாக செய்வார் நம்ம பாட்டிக்கு வசரம். அமௌண்ட் இருக்கோ இல்லையோ அவங்களுக்காக இவர் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாயில் வந்ததெல்லாம் பேசாத கண்ணா, நான் வந்துடுவேன் கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.